அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்று நான் நினைத்தேன், அதாவது சம்பிரதாயமான ஒரு ஒரிக்கம்பாணியிலான ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு பொருள் ஒன்றை தான் செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சின்ன கைவினை தான். ஜப்பான் பாஷையில் அதற்கு ஃபூசிங் என்று சொல்லுவாங்க. அதாவது பலூன் பால் என்று நாங்கள் சொல்லலாம். அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். இதோ அதற்காக நான் சதுர அமைப்பை கொண்ட கடதாசி எடுத்துருக்கிறேன். அதை முக்கோண அமைப்பு வரக்கூடிய மாதிரி இப்படி இரண்டாம் அடிப்போம். அதன் பிரகாரம் விரித்து எதிர்பக்கத்தையும் இப்படி நாங்கள் இதே முக்கோணம் வர மாதிரி மடித்து மீண்டும் அதை திருப்பி இதோ பாருங்கள். அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை இப்படி இரண்டாம் மடித்துக்கொள்வோம். அதே போல் மற்ற பக்கத்தையும் எடுத்து இப்படி மடித்துக்கொள்வோம். இப்போ வைத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நாங்கள் செய்து நிறைய பழகி இருக்கிறோம். நாங்கள் ஒரு 4 முக்கோணம் வரக்கூடிய மாதிரி இப்படி நாங்கள் மடித்திருக்கிறோம். அதன் பிறகு ஏதோ திருப்ப முடியாத பக்கத்தை மேலே வைத்துக்கொள்வோம். திருப்பக்கூடிய பக்கத்தை கீழ் பக்கமாக வைத்துக்கொண்டு இது ஒரு பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடிப்போம். இனி மற்ற பக்கத்தையும் எடுத்து அதே மாதிரி நாங்கள் மடிப்போம். அதே போல் மற்ற பக்கம் திருப்பி இதோ இப்படி மடித்தெடுத்து கொள்ளுவோம். இனி இந்த பக்கத்து இருக்கு தானே, இதை எடுத்து இந்த நடுவில் வர மாதிரி மடிப்போம். அதே போல் இதையும் எடுத்து இப்படி மடிப்போம். இது பாருங்கள், பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி உயரமாக இதோ இப்படி நேர்கோடு வர மாதிரி தான் நாங்கள் மடித்தெடுத்து கொள்ளுவோம். இப்போ சரி, இனி மற்ற பக்கம் திருப்பி அதையும் இப்படி நாங்கள் இதோ இப்போ எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அந்த அமைப்பு எங்களுக்கு தெரியும், அளவும் தெரியும். இப்படி மடித்து கொள்ளலாம். இனி மேல் பகுதி இருக்குத்தானே, 2 பகுதி இருக்குத்தானே, இந்த 2 பகுதி, இந்த பகுதி, இந்த கோடு இந்த அளவுக்கு வர மாதிரி, இந்த கோட்டுக்கு வர மாதிரி இப்படி மடிங்க. அதே போல் இப்படி சரியாக அந்த நேர்கோட்டுக்கு வர மாதிரி மடிங்க. இனி கொஞ்சம் பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இந்த பகுதியை இப்படி செருகி கொள்ளலாம். நல்லா அழுத்தி செருகி கொள்ளுங்க, செருகி அழுத்தி கொள்ளுங்க. அதே போல் இந்த பக்கத்துலேயும் இருக்குது ஒரு சின்ன பாக்கெட் போன்று இருக்குது. அந்த பாக்கெட்டுக்குள்ளே இந்த பகுதியை எடுத்து செருகி கொள்ளுங்க. இனி பின்பக்கம் பாருங்கள், இதே மாதிரி இருக்குது. அதையும் இந்த கோடுக்கு நேராக நாங்கள் மடித்து இதில் ஒரு சின்ன ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது, அது விரித்து அதுக்குள்ளே இந்த ஒரு பகுதியை நாங்கள் இப்படி அந்த பாக்கெட்டுக்குள்ளே விட்டு நாங்கள் மடிக்கலாம். இனி கொஞ்சம் உள் பக்கம் அழுத்தி கொள்ளலாம். இனி மீண்டும் ஒரு முறை நல்லா மடித்துக்கொள்ளுங்க அழுத்தி. இப்போ எல்லாமே மூடிய பக்கத்தில் இருக்குது. இதில் எல்லாம் பாருங்கள், இந்த பலூன் பாலை இப்படி செய்கிறதுக்கு இப்படி நாங்கள் இதோ இந்த இடத்துல வைத்து இப்படி ஊதலாம். இந்த இடத்துல வைத்து நாங்கள் காற்று ஊதுவது போல் செய்யலாம், ஊதி விளையாடலாம். பாருங்க, ஒரு பலூன் பால் மாதிரி வந்திருக்கு தானே, ஊதி இருக்கு தானே. பாருங்க, நீங்க நினைக்கலாம் இது ஒரு வட்டமா இல்லாம இது சதுரமா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் ஒரிகம்பாணியில இதை இப்படி, அதாவது உள்ளே காற்று நிரப்பி இப்படி விளையாடக்கூடிய ஒரு பலூன் பாலை தான் நாங்கள் உங்களுக்கு இன்று செய்து காட்டிருக்கிறோம். இதை நீங்கள் எடுத்து இப்படி விளையாடலாம். இதே போல் இன்னும் ஒரு விளையாட்டு
பொருளை நாங்கள் செய்து பார்க்கலாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இது ரொம்ப நீங்கள் இலகுவாக செய்யலாம், அதே சமயத்தில் விளையாடலாம். இனி எங்களுடைய ஒரிகம்பாணியில் எவ்வளோ நிறைய கைவேலைகளை செய்யலான்னு பாருங்கள். கடதாசியை வைத்துக்கொண்டு எத்தனை விதமான பொருட்களை செய்யலாம் என்று பாருங்கள். ஆகவே கடதாசி எங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆகவே இந்த ஒரிகம்பாணியிலான கலை என்று சொல்லும்போது அது ஒரு மெஜிக் என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஒரு கடதாசி இருந்தால் நாங்கள் நினைக்க முடியாத பல உருவங்களை, விளையாட்டு பொருட்களை எல்லாம் நாங்கள் செய்து பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளுக்கு நான் மீண்டும் சொல்ல விரும்புவது என்னென்னு சொன்னால், இது மாதிரி செய்து நீங்கள் சந்தோஷமாக விளையாட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்துருங்க. ஆகவே தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் நண்பர்களுக்கு கூறுங்கள். மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம்.